சுவாமியினுடைய வரலாறை முழுமையாக சொல்வது என்பது நம்மளால் முடியாத செயல். அந்த வகையிலே அவருடைய வரலாற்றை சிந்திக்க நாம் இன்று விளைகின்றோம். முதலாவதாக தேவாரம் பாடியவர், அந்த வாயிலாக நாம் சுவாமி அறியலாம். 12 திருமுறைகளிலே 4, 5, 6வதாக இருக்கப்பட்ட தேவாரம் பாடியது ஞானசம்பந்தரோ சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ கிடையாது. தேவாரம் பாடியவர் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். அவர் பாடியதுதான் தேவாரம். 4, 5, 6வது திருமுறைகளாக நமக்கு வகைப்படுத்தி வைத்துள்ளார். அப்ப 1வது திருமுறை, 2வது திருமுறை, 3வது திருமுறைக்கு பெயர் திருக்கடை காப்பு என்று பெயர். ஒவ்வொரு பதிகத்திலையும் பதிக பயனாக நம்மளுக்கு ஞானசம்பந்த பிள்ளையாரால் காட்டப்பட்டிருக்கும். அதற்கு பெயர் திருக்கடை காப்பு என்று பெயர். 4வது திருமுறை, 5வது திருமுறை, 6வது திருமுறையாக அமைந்ததுதான் அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம். தேவாரம் என்பது தேன் போன்ற பாமாலைகளால் கோர்க்கப்பட்ட தொகுப்பு என்று பெயர். இதில் தான் சுவாமியுடைய பெருமைகளை சொல்றார். தேவாரம் இதிலேயே 2 கேட்டகிரியா வகைப்படுத்தி இருப்பார். திருக்குறுந்தொகை, திரு தாண்டகம், அப்படி வகைப்படுத்தி பாடியிருப்பார். அப்பர் சுவாமியுடைய பாட்டு தான் தேவாரம். இதற்கு அப்பால் 7வது திருமுறையாக நமக்கு இருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பாட்டு. திருவெண்ணை நல்லூரிலே ஆட்கொண்டு அவர் சிவபெருமானே பித்தாய் அடியெடுத்து கொடுக்க அங்கே திருவெண்ணை நல்லூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது பாட்டு. குரு பூஜை நாயகனாக இருக்கக்கூடிய அப்பர் பெருமான் அவருடைய 3066 தேவார பாடல்கள் இன்று நமக்கு கிடைத்துள்ளது. சுவாமியை இவர் தாச மார்க்கம், அடிமை, சுவாமி எனக்கு தலைவன், நான் அவருக்கு அடிமை என்று தன்னை அடிமைப்படுத்தி கொண்டு என் கடன் பணி செய்து கிடவர் வழிபடு தெய்வமாக இருந்தவர் யார் என்று பார்த்தால் நம்முடைய மதுரையம்பதியிலே இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் தான் அவருக்கு வழிபடு தெய்வமாக இருந்தார் என்பதை தன்னுடைய தேவாரத்திலே தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே என்று சொக்கநாத சுவாமி தன்னுடைய வழிபடு தெய்வமாக இருந்தார் என்றவையும் அப்பர் சுவாமிகள் அந்த இடத்திலே நமக்கு மிக தெளிவாக காட்டியுள்ளார். பகவத்கீதையிலே இந்துக்களின் புனித நூலாக போற்றக்கூடியது அந்த பகவத்கீதை. அதிலே கண்ண பரமாத்மா மகாபாரத போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வதாக அமைந்தது 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள். அந்த 700 ஸ்லோகங்களுடைய சாராம்சம் என்னவென்றால், உனக்கு உண்டான கடமைகளை நீ செய், பலனை எதிர்பார்க்காதே என்றுதான் அந்த 700 ஸ்லோகங்களும் அமையும். உனக்கு உண்டான வேலையை நீ செய், பலனை நீ எதிர்பார்க்காதே என்ற வகையில தான் அந்த 700 ஸ்லோகமும் அமையும். அந்த 700 ஸ்லோகத்திற்கு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் ஒரே வரியில பதில் சொல்றார். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதுக்கு முந்தின வரி தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. என்ன ஒரு செயல் செய்யறோமோ அந்த செயல் நாம் செஞ்சிடணும். செஞ்ச பின்னாடி இதற்குரிய பொருள் என்ன, இதனுடைய விளைவு என்பதை பெருமானிடத்தில் ஒப்படைச்சிடணும். ஏன்னா எல்லாமே சிவன் செய்தது என்று விட்டோமே ஆனால் நமக்கு எந்தவித இடர்பாடும் இருக்காது. அந்த வகையிலே என் கடன் பணி செய்து கிடப்பதே, அந்த கிடப்பதே என்று சொல்ல பாருங்க. யாரை கிடப்பும் சொல்லுவோம், தன்னிலையற்று மயங்கி கிடப்பவனை தான் இவன் கிடக்கிறான் என்று சொல்லுவோம். ஆக தொண்டையே இங்கே அப்பர் சுவாமிகள் கிடந்த நிலையில் தன்னை மறந்து இறைவனிடத்திலே பூரண சரணாகதி அடைந்த நிலையிலே இங்கே அப்பர் பெருமானுடைய தொண்டு இங்கே நிற்கின்றது என்பது அவருடைய அருள் வாக்காலே விளங்குகின்றது. என் கடன் பணி செய்து கிடப்பதே. இந்த திருஞான சம்பந்தருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விட சிறப்பு மிக்கவர் நம்முடைய திருநாவுக்கரசர். என அடியார்களை ஒப்பிடக்கூடாது. அவர்களுடைய தன்மை என 63 சமந்தான். ஆக ஒவ்வொருடைய சிறப்பின் மூலமாக அவர்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே ஞான சம்பந்தன் தன்னையே பாடிக்கிறார். ஆற்றல் அடல் விடையேறு மாலவாயன் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன். ஆக ஞான சம்பந்தன் என்று அவர் பெயரை பாடுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குண்டையூர் எம்பெருமான் சில நெல்லு பெற்றேன் என்று பொன்களை பாடுவார். சுவாமியிடத்திலே அதிகமாக பொன் கேட்பார், காசு பணம் கேட்பார். அதுபோல இங்கே திருநாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்தில் சுவாமியை மட்டும்தான் பாடியிருப்பார். ஞான சம்பந்தன் தன்னை பாடுவான், சுந்தரமூர்த்தி பொன்னை பாடுவான், நாவுக்கரசன் ஒருவன் தான் என்னையே பாடுவான் என்று சிவபெருமானாலே விரும்பப்பட்டவர். 125 திருத்தலங்களுக்கு நடைபயணமாகவே நடந்து சென்று சிவ வழிபாடு செய்யக்கூடிய அந்த புண்ணியவானுடைய திருவரலாற்றை இன்று சிந்தனை செய்வோம்.
முதலாவதாக நம்முடைய அப்பர் சுவாமி தமிழகத்திலே நடுநாடு என்று அழைக்கக்கூடிய நாடு திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாமூரிலே திரு அவதாரம் செய்கின்றார். திருவாமூர் திருவாய்மூர் அந்த ஊரிலே புகழனார் மாதினியார் மக்களாக திலகவதியார் மருள் நீக்கியார். சுவாமியினுடைய இயற்பெயர் மருள் நீக்கியார், மயக்கத்தை போக்கக்கூடியவர் என்று பொருள். இவருடைய தமக்கையார், இவருக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த அக்கா தமக்கையாராக திலகவதியார் அங்கே இருந்திருக்கின்றார். இந்த 2 பெருமக்களும் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகளாக திருவாய்மூரிலே அவதாரம் செய்கின்றார்கள். இவருடைய வாழ்க்கை போக்கை சைவ சமயத்திலே அதிகம் அன்பு கொண்டவர்களாகவும் செல்வம் மிக்கவர்களாகவும் தண்ணீர் பந்தல் வைத்து இறை அடிகார்களுக்கு அன்னம்பாளிப்பு முதலிய பல தொண்டுகளை செய்தவராகவும் அங்கே அவர்களுடைய குடும்பத்தார் இந்த நிலையிலே இருக்கின்றார்கள். இந்த திலகவதியாருக்கு 12 வயது எட்ட திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தந்தை தாய்க்கு ஏற்படுகின்றது. அவ்வாறு திருமணம் செய்வதற்கு உரிய வரன் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது கலிப்பகையார் என்ற ஒரு போர் படை தளபதியை வரனாக பார்க்கின்றார்கள். அந்த கலிப்பகையாரும் திருவாய்மூரிலே புகழனார் வீட்டிலே வந்து பொன்னை பற்றி அந்த திலகவதியாரை பற்றி இவர்களுக்கு மனம் முடித்தல் தொடர்பாக விஷயங்களையும் கருத்து பரிமாற்றங்களும் அங்கே நிகழ்கின்றது. திருமணத்திற்கு திலகவதியாரை கலிப்பகையாருக்கு திருமணம் செய்து வைக்க உடன்படுகின்றார்கள். அந்த சமயத்திலே கலிப்பகையாரும் போருக்கு சென்று விடுகின்றார். சென்ற சமயத்திலே திருவாய்மூரிலே புகழனாரும் மாதினியாரும் விதிவசத்தால் இறந்து விடுகின்றார்கள். இந்த செய்தி கேட்ட நாயனாருடைய தமக்கையாரும் நாயனாரும் மிகவும் கவலைக்குள்ளாகின்றனர். தன்னுடைய தாய் தந்தையை இழந்து அவர்கள் துன்பத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் போருக்கு சென்றிருந்த அந்த கலிப்பகையாரும் இறந்து விடுகின்றார். துன்ப கடலிலே இங்கே நாயனாரும் நாயனாருடைய தமக்கையாரும் நிற்கின்ற அந்த ஒரு கோலம் சிந்தனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட துயர நிலையிலே நம்முடைய சுவாமிகளுடைய நிலை. தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, தந்தை தாய் பேசி வைத்த வரனும் இல்லை என்று எண்ணி திலகவதியார் தன்னுடைய உயிரை அங்கே நீர்க்க முற்படுகின்றாள். எந்தையும் என் தாயும் என்னை அவருக்கு கொடுக்க இசைந்தனர். என்னோட அம்மா அப்பா அவரை எனக்கு நிச்சயமா பேசிட்டாங்க. இனி நான் வேற ஒரு கணவனுக்கு வாக்கப்பட மாட்டேன் என்ற நிலையை அங்கே நம்ம சிந்திக்க வேண்டும். அம்மா அப்பா நிச்சயம்தான் பண்ணியிருக்காங்க. அதனாலே அவருக்கு பாதி இந்த திருமண நிலையை அடைந்தோம் என்று நாங்கள் இப்ப சொல்றோம். நிச்சயதார்த்தம் ஆனா பாதி திருமணம் ஆன மாதிரின்னு. ஆக அந்த நிலையிலே நாயனாரு உடைய தமக்கையார் நிச்சயமாக என் தாய் தந்தை கலிப்பகையாருக்கு என்னை கொடுக்க விரும்பினார்கள், அதனால் நான் அவருக்கு உரியவள் ஆனேன். இனி நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அவருக்காக இருந்த இந்த உடம்பு இனி வாழாது என்று எண்ணி தீயில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்க்க அங்கே திலகவதியார் முடிவெடுத்து விட்டால் இறுதியாக இங்கே நாயனாராக இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்காக சென்று, அக்கா அம்மாவும் இறந்து விட்டார்கள், அப்பாவும் இல்லை, நீங்களும் இறந்து விட்டால் என்னுடைய நிலை என்ன ஆகும் என்று தம்பி வேண்ட, தம்பியார் உலராக வேண்டும் என வைத்த தயா உம்பர் உலகு உருநிலை தாங்காது அனைத்து உயிருக்கும் அருள் தாங்கி இம்பர் மனை தவம் புரிய திலகவதியார் இருந்தார் என்று சேக்கிலார் சொல்லுவார். அதுபோல இந்த மனையிலே இல்லறம் நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் திலகவதியாருக்கு ஏற்பட நாயனார் அதை மறுத்து விட்டார். ஏன்னா அக்காவிற்கு பெயர் திலகவதி. அந்த பெருமாட்டியே திலகம் இல்லாமல் இருக்கும் பொழுது எனக்கு திருமணம் தேவையா என்ற எண்ணத்தின் நாயனார் கைகொண்டு சமயத்திலே இருந்து பிற சமயம் தழுவுகின்றார். நல்லாறு தெரிந்துணரா கொல்லாமை மறைந்துரையும் சமன் சமயம் என்று பெயர். நம்பர் அருளாமையினால், சுவாமியரோட அருள் இல்லாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் சமன் சமயம் சேர்க்கிறார். கொல்லாமைன்னு சொல்லுவாங்க, ஆனா கொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் மதுரையிலே தங்கி இருக்கும் பொழுது மடத்தை தீ வைத்து எரித்தார்கள். அதுபோல அந்த சமயம் கொல்லாமை மறைந்துரையும் சமன் சமயம். விதிவசத்தால் நாயனார் திருமணத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும். அந்த காரணத்திற்காக தன்னுடைய சமயமான சைவ சமயத்திலே இருந்து சமன் சமயத்திலே மாறுகின்றார்.
சமண சமயத்திலே போய் சேர்ந்த மாத்திரத்திலே அதனுடைய கலைகளை எல்லாம் கற்று அதனுடைய தத்துவங்கள் அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாவற்றையுமே அறிந்து நாயனார் அதிலே வல்லுநராக ஆனார். அவருக்கு தர்மசேனர் என்ற ஒரு உயரிய பட்டம் கொடுத்தார்கள். பிற சமயமான புத்த சமயத்திற்கும் சமண சமயத்திற்கும் வாதம். அந்த வாதத்திலே நம்முடைய தர்மசேனராக இருந்த அந்த மருள்நீக்கியார், அவருக்கு தர்மசேனர் என்ற பெயர். இந்த மருள்நீக்கியார் அவர்களிடத்திலே வாதம் செய்கின்றார். அந்த வாதத்திலே இவர் வெற்றி பெற்றமையால் இவருக்கு தர்மசேனர் என்ற பட்டம் தருகின்றார்கள். அந்த சமயத்திலே சமண சமயத்திலே மதிப்புக்குரிய ஒருவராகவும் உயரிய இடத்திலே வைத்து இவரை போற்றுகின்றார்கள். இந்த நிலையெல்லாம் சென்று கொண்டே இருக்க தமக்கையாரான திலகவதியார் திருவாய்மூரில் விடுத்து திரு அதிகைக்கு வந்தார். அந்த ஊரிலே பக்கத்து ஊர் திரு அதிகை. சுவாமியினுடைய அட்ட வீரட்டான தலங்களில் அதிக சிறப்புடையது நம்முடைய திரு அதிகை வீரட்டான கோயில். கெடில நதி ஓரமா இருக்கக்கூடிய திருக்கோயில். அதிகை என்றால் அதிக சிறப்புடைய தலம் என்று பெயர். அந்த திருத்தலத்திலே தான் அங்கே இருக்கக்கூடிய வீரட்டானேஸ்வரர் பெருமானுக்கு திரு அழகிடுதலும் திரு மெழுக்கிடுதலும், அதாவது திருக்கோயிலை சுத்தம் செய்தலும் திருக்கோயிலுக்கு நீர் கொண்டு வந்து தருதலும், இதெல்லாம் மாபெரும் புண்ணிய செயல்கள். இப்படி செய்பவர்களுக்கு உடலில் இருந்து உயிர் பிரியும் பொழுது கூண்டிலிருந்து பறவை பறந்தது போல நமது உயிரானது செல்லுமா. எந்தவித கஷ்டம், கால்வலி கைவலி படுத்த படுக்கையா இப்படி கிடக்காம எந்தவித ஒரு தட்டுப்பாடும் இன்றி நம்முடைய உயிராகப்பட்டது. பறவை எப்படி கூண்டில் இருந்து பறந்து போகிறதோ அதுபோல பட்டுன்னு உயிர் நம்ம உடத்திலிருந்து பிரியுமா. 6 மாதம் படுத்தார், 1 மாதம் படுத்தார், அவரும் கஷ்டப்பட்டு மற்றவரையும் கஷ்டப்படுத்தி அந்த நிலை அங்கே மாறும். ஆக அந்த பூ இடும் பணியையும் இந்த கோயிலை சுத்தம் செய்யும் பணிகளையும் திரு அழகிட்டும் திரு மெழுக்கிட்டும் தன்னை அர்ப்பணித்தார் திலகவதியார். கைம்பெண் நிலை பூண்டு திரு அதிகை வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் இந்த நிலை சென்று கொண்டே இருக்கின்றது. நாயனாருக்கு 50 வயது. சுவாமியிடத்திலே முறையிடுகின்றார். அவருடைய முறையை செவி கேட்ட வீரட்டானேஸ்வரர் பெருமான், உன் தம்பி எம்மை அடைய முன்னமே முனியாகி தவம் இருந்தான், ஆகையால் சூளை நோய் கொடுத்து யாம் தடுத்தாட்கொள்வோம் என்று அங்கே நாயனாருக்கு சைவத்திற்கு மாற்ற ஒரு நிலையை அங்கே பெருமானாகப்பட்டவர் உணர்த்துகின்றார். முன்னமே முனியாகி தவம் இருந்தான் என்பது இங்கே திருநாவுக்கரசராக அவதாரம் செய்திருப்பவருடைய முற்பிறவியை சேக்கிழார் சொல்லும் பொழுது, தசகிரிவன் என்னும் பெயர் கொண்ட ஒரு அரக்கன், 10 தலை உடைய அரக்கன் தசகிரிவன் தன்னுடைய புஷ்பக விமானத்தின் மீது ஏறி செல்லும் பொழுது கைலை மலை அவனுடைய கண்ணில் பட்டது. இந்த மலையை நான் சுற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று தன்னுடைய ஆணவ செருக்கின் காரணமாக கைலை மலையையே நகர்த்த ஆரம்பித்தான். அப்பொழுது மேலே பெருமானும் பெருமாட்டியும் ஒரு ஊடல் கொண்ட நிலையில் இருக்கும் பொழுது, ஆடாத அசையாத கைலாய மலை அன்று அசையும் பொழுது அம்பாளாகப்பட்டவர் சுவாமியை அணைத்தால் அணைத்த மாத்திரத்திலே அந்த பெருமான் அருள்தான் செய்வார். ஆகையினால் தன்னுடைய காலிலே உள்ள கட்டை விரலின் நகத்தினாலே அந்த மலையை அமுழ்த்துகின்றார். கைலாய மலை அமுங்குகின்றது. இங்கே மலையை தூக்கி கொண்டிருக்கக்கூடிய தசகிரிவன் வலி தாங்க முடியாமல் மலைக்குள்ளேயே மாட்டிக்கொள்கின்றான். இதனாலே அவன் விழக்கூடிய அந்த கண்ணீரானது 1000 ஆண்டுகளாக அவன் மலையின் அடியிலே அகப்பெற்று நன்றாக அழுகின்றான். அதனால் அவனுக்கு பெயர் ராவணன். ராவணன் என்றால் நன்றாக அழக்கூடியவன் என்று பொருள். ஆக அந்த கைலாய மலையிலே அவன் மாட்டிக்கொண்டு நன்றாக அழுகின்றான். அப்பொழுது அங்கே உள்ள முனிவர்கள் எல்லாம், கைலாயத்திலே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம், அதிலே ஒருவர் வாகீசர் என்ற முனிவர். இந்த முனிவர் இங்கே அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த தசகிரிவனான ராவணனிடம், இறைவன் இசைக்கு மயங்குவான், சாமகான பிரியன், ஆகையால் நீ இசையின் மூலம் இதிலிருந்து நீ விடுபடலாம் என்று ஒரு உபாயம் அங்கே சொல்லுகின்றார். ஆனால் ராவணன் மலைக்கு கீழே மாட்டிட்டு இருக்கான். அவனுக்கு வீணை எங்கே போறது என்று பார்த்தால் அவனுடைய 10 தலைகளிலே ஒரு தலையை பீத்து அவனுடைய கையை பித்து அதிலே உள்ள நரம்புகளை எல்லாம் உருவி வீணை மீட்டி அதன் மூலமாக சாமகானம் பாடி அன்று பெருமானிடமிருந்து தப்பித்து கொள்கின்றான். அதனால அவனுக்கு ராவணேஸ்வரன் என்ற பட்டம். நன்றாக அழக்கூடியவன், அதான் ராவணன். ஆக ஒரு முனிவர் உபாயம் சொன்னார் பாருங்க. இறைவன் இசைக்கு மயங்குவான்,
சாமகானம் பாடுன்னு அந்த முனிவன் தான் இங்கே வந்து நம்மளுக்கு திருநாவுக்கரசராக திருவாய்மூரிலே அவதாரம் செய்கின்றார். சேக்கிழார் சொல்றார், திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ. ஒரு தவம் செய்யக்கூடிய அந்த முனிவர் அவருடைய வாய்மை திகழ பெருநாம சீர்பரவல் ஊறுகின்றேன் பேருலையில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். அந்த பெருமானுடைய புகழை எல்லாம் சொல்ல ஒரு நாக்கு பத்தாது. தவம் இருந்து அந்த வாகீசருடைய வரலாற்றை சொல்ல ஒரு நாக்கு பத்தாது என்று சேக்கிழார் அங்கே சொல்லுவார். அந்த மாத்திரத்திலே திருவதிகை வீரட்டானேஸ்வரத்திலே அக்கா வேண்ட இங்கே மருள் நீக்கியார் தர்மசேனராக இருக்கும் பொழுது சூளை நோய். ஏன்னா நம்முடைய பெருமான் நாள் வரையும் 4 விதத்தில் ஆட்கொள்வார். ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு பால் கொடுத்து ஆட்கொண்டார். இப்பொழுது திருநாவுக்கரசருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார். நம்பியாரூரருக்கு திருமணத்திலே ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். நம்முடைய மணிவாசகருக்கு நூலை சிவஞான போதம் என்ற நூலை அல்லது அவருடைய காலை திருவடி என 2 சொல்வாங்க. இப்படி ஆட்கொள்வார். அந்த வகையில இவருக்கு சூளை நோய் ஏற்படுகின்றது. சூளை நோய் என்றால் கடும் வயிற்று வலி. வயிற்று வலியிலே பொல்லாத வயிற்று வலி, யமனை போன்ற பிடிவுடைய வயிற்று வலி அப்படின்னு நாயனார் சொல்றார். ஆக வயிற்று வலி தாங்க முடியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய சமணர்களினுடைய மருந்து எதுவும் பலிக்கவில்லை. தகவல் சொல்லி அனுப்புகின்றார் திரு அதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய தமக்கைக்கு. தமக்கையாகப்பட்டவள் சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நான் வரமாட்டேன் என்று சொல்ல, அன்று இரவோடு இரவாக அவர்களுக்கு உண்டான ஆடைகளை நீக்கி வெள்ளை நிற உடையை அணிந்து கொண்டு கடுமையான வயிற்று வலியோடு நாயனார் வீரட்டானேஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு வருகின்றார். அந்த உடனே அக்காவினுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகின்றார். அக்கா தம்பியை எழுப்பித்து உள்ளே சென்று இறைவனுடைய புகழை பாடு என்று திருநீர் கொடுக்கின்றாள். திருவாளன் திருநீர் திலகவதியா அரளிப்ப பெருவாழ்வு வந்ததென்று அங்கே நாயனார் அணிந்து கொள்கின்றார். 51 வயது. சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு இவர் மாறும் பொழுது 51 வயது. அக்கா கொடுத்த அந்த திருநீற்றை அணிந்து கொண்டு இறைவன் திருக்கோயிலே சென்று அந்த பெருமானை பார்க்கின்றார். கூற்றாயனவாறு விளக்கெடீர் கொடுமைகள் பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் என்று அந்த பெருமானை பாடி அவருடைய வயிற்று வலி தோற்றாது என் வயிற்றின் நகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியே நதியை கெடில வீரட்டானத்துறை அம்மானை. குடல் வந்து அவருக்கு ஒரு புரட்டி கூடிய அந்த வேளையிலே அந்த வயிற்று வலி அவ்வளவு கடுமையான ஒரு வயிற்று வலி. என்னை காப்பாத்து என்று பெருமானிடத்திலே சரணாகதி அடைகின்றார். இவருடைய பாத்தை பார்த்த மாத்திரத்திலே பெருமான் இவருக்கு நாவுக்கு அரசர் என்று பெருமானே இவருக்கு நாமம் வைக்கின்றார். மாணிக்க வாசகருக்கும் உன்னுடைய பாட்டு வாசகம் மாணிக்கம் போன்று இருக்கின்றது, உனக்கு பெயர் திருவாசகம் என்று மாணிக்க வாசகருக்கு வாத ஊரராக இருந்த மாணிக்க வாசகருக்கும் சுவாமிதான் பெயர் வைப்பார். ஆக இவருக்கும் திருநாவுக்கரசு என்று பெயர் வைக்கின்றார். இந்த திருநாவுக்கரசர் என்ற நாமமானது மிகவும் உயர்ந்த நாமம். இப்ப காட்டுக்கு ராஜா சிங்கம், நாட்டுக்கு ராஜா நடராஜா. ஆக நாக்கு உள்ளவங்களுக்கு என்ன ராஜா நாவுக்கரசர் என்ற வகையிலே ஒரு உயர்ந்த நாமமாக இருக்கக்கூடிய நாமம் இந்த திருநாவுக்கரசு நாமம். ஏன் இந்த திருநாவுக்கரசு என்ற நாமத்திற்கு இவ்வளவு சிறப்புனா, சிவபெருமான் பேரை சொல்லாமலே திருநாவுக்கரசர் பெயரை சொல்லியே ஒரு நாயன்மார் முக்தி அடைந்தார் என்பது இவருடைய வரலாற்றில் மட்டும்தான் உண்டு. குருவின் மூலமாக முக்தி அடைந்தவர் அப்பூதியடிகள் நாயனார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானையே முழுமுதற் கடவுளாக கொண்டவர். ஆக அவருடைய வரலாறும் இன்று சிந்திப்போம். அந்த வகையிலே சைவத்திற்கே சுவாமி மாறிவிட்டார். மாறிய உடனே பெருமான் திருநாவுக்கரசர் என்று திருநாமமும் கொடுத்து விட்டார். இதனை எல்லாம் அறிந்து கொண்ட சமணர்கள் வயிற்று வலி என்று பொய் சொல்லி தர்மசேனர் தன்னுடைய அக்காவிடத்திலே சென்று திரு அதிகையிலே பாடல் பாடி கொண்டிருக்கின்றார் என்று சமண சமயத்திலே ஒரே பேச்சு. உடனே அங்கே உள்ள சமண மன்னன் மகேந்திரவர்ம வல்லவன் என்ற பல்லவ மன்னன் ஆட்களை அனுப்பி தர்மசேனரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றான். இங்கேதான் ஒரு புரட்சியை நிகழ்த்துகின்றார் நாவுக்கரசர். யாமார்க்கும் கொடியல்லோம் நமனை என்றோம் நரகத்தில் இடர்படுவோம். நான் யாருக்கு அடிமை கிடையாது, எவனுக்கே பயப்பட மாட்டேன், நரகத்துக்கு கூட நான் போறேன், ஆனா நான் யாருக்கு அடிமை கிடையாது. இதுதான் நம்முடைய பாரதியாரை அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே என்று பாட வைத்தது என்று பார்த்தால் அன்றைக்கு அப்பர் சுவாமிகள் கூறிய அந்த வார்த்தை.
நான் யாருக்கும் அடிமை கிடையாது, யமனுக்கே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அங்கே உள்ள சமணர்கள் எல்லாம் போய் தர்மசேனன் இவ்வாறாக பேசுகின்றான் என்று சொன்ன உடனே இவ்வளவு திமிராக பேச அவனுக்கு எங்கே இருந்து வந்த தைரியம் என்று நம்முடைய பெருமானை சுண்ணாம்பு நீற்றரை அந்த சுண்ணாம்பு காலவாயிலே வைத்து நாயனாரை பூசி விடுகின்றார்கள். 7 நாட்களுக்கு எடுத்து பார்க்கும் பொழுது நாயனார் எப்படி இருந்தாரோ அது போலவே இருந்தார். சொல்றார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே. அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்றோம் ஏசி ரூம், அப்பயே நாவுக்கரச பெருமானுக்கு சிவபெருமான் ஏசி ரூம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. ஆக அந்த சுண்ணாம்பு காலவாயிலே இவர் வைத்த பொழுது சிவ சிந்தனை 7 நாளுமே சிவபெருமானுடைய சிந்தனையிலே இருந்ததால் இவருக்கு பொய்கை போன்ற ஒரு காட்சியை அமைப்பை அந்த இடத்திலே சுவாமி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இதை விட அடுத்த கட்டமாக இதுல இருந்து இவன் தப்பிக்கிறான். ஏன்னா இவன் நம்முடைய சமயத்துக்கு தர்மசேனரா இருந்தா நம்மளுடைய தத்துவங்கள் எல்லாம் இவன் படிச்சிருக்கான். ஆக நம்மளுடைய தத்துவங்கள் மூலம் இவன் தப்பிச்சு கொண்டான் என்று விஷம் கொடுக்கின்றார்கள். நம்முடைய பெருமான் எப்படி ஆழத்தையே உண்டவன் ஆழம் உண்டலிங்கம் ஆழவாய் சொக்கலிங்கம் மூலமா எங்கு முளைத்த லிங்கம் பாலொழியா மத்தனே கூடல் மதுராபுரி உமையால் அத்தனே சொக்கநாதா என்று ஆழம் உண்ட பெருமானின் அடியவருக்கு ஆழம் கொடுக்கின்றார்கள். அந்த ஆழமாகப்பட்ட விஷமும் இங்கே அமிர்தமாக நாயனாருக்கு தித்தித்தது. அடுத்தபடியாக நாயனாரை யானை மதம் கொண்ட யானையை வைத்து இடறி அவரை கொலை செய்ய பார்க்கின்றார்கள். அதுவும் நம்முடைய கணபதி பெருமானாகப்பட்டவர் அருள் செய்கின்றார். இறுதியாக நாயனாரை கல்லை கட்டி கடலில் விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த பொல்லாத சமணர்களுக்கு ஏற்பட நாயனாரை கல்லை கட்டி கடலிலே போட்டார்கள். போட்ட மாத்திரத்திலே நாயனாருடன் சேர்ந்து கல்லும் மிதந்தது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தக கைதொழல் கற்றுணை பூட்டியோர் கடலிலும் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமச்சிவாயந்தான். எல்லாருக்குமே நல்ல துணையாக இருப்பது நமச்சிவாயந்தான். அந்த மந்திரத்தை சொன்னார். ஏன் நாயனார் மட்டும் மிதந்து வந்தா போதும்ல, ஏன் கல்லும் மிதந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தா நாயனார் மேல இருக்கார், சிவபெருமான் அடியார். ஆக சிவபெருமான் அடியார் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொன்னதுனாலவே ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய கல்லுக்கும் அருள் கிடைச்சிச்சான். அது போல நாயனார் ஏன் கடல்ல மிதந்தார்னா அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அவர் கடல்ல மிதந்தார்னா நாமும் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னா நம்மளுடைய பிறவி கடல் பிறந்து 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 கஷ்டப்படுறோம்ல, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் இந்த பிறவி கடலையும் நாம் கடக்கலாம் என்றுதான் நாயனார் கல்லோடு சேர்ந்து கரை ஏறினார். அந்த இடத்திற்கு கரையேற்றி விட்டான் குப்பம் என்று பெயர். இப்ப கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரிலே அந்த இடம் அமைந்திருக்கின்றது. இப்படியெல்லாம் நாயனாரினுடைய பெருமையை கண்டு அந்த மகேந்திரவர்ம பல்லவன் உடனடியாக அங்கே இருக்கின்ற சமண பள்ளிகளை எல்லாம் இடிக்கின்றான். இடித்துவிட்டு சிவாலயங்கள் அதிகமாக கட்டி தன்னுடைய பெயரையே மாற்றிக் கொள்கின்றான். குணபரேஸ்வரன் என்று தன்னுடைய பெயரையும் மாற்றி சைவ சமயத்திலே அவனை மாற்றிய பெருமை நம்முடைய நாவுக்கரச பெருமானையே சாரும். இந்த வகையிலே சைவ சமயத்திலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு முதலாக நடைபயணமாக இப்போ ஞானசம்பந்தர் தேவாரம் பாடினார், 225 சிவாலயம் போயிருக்காருன்னா ஞானசம்பந்தரோட ஒரு 100 பேர் வருவாங்க. ஒரு முத்து பந்தல்ல முத்தி சிவிகையில முத்து கொடை பிடிச்சு ஞானசம்பந்தர் வருவார். ஆனால் தனியாக சென்று சுவாமியை வழிபாடு செய்தவர் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். அந்த வாயிலே பல தலங்களுக்கு பெருமான் சென்று வழிபாடு செய்கின்றார். குறிப்பாக திருப்பெண்ணாகடம் அந்த திருத்தலத்திலே தான் சுவாமி நான் பொய்யானவனா இருக்கிறேனா என்று உன்னுடைய சரணாகதி நிலையை நான் அடைய வேண்டும், உன்னில் இருப்பவனாக நான் என்றுமே இருக்க வேண்டும் என்று பெருமானுடைய பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் ஒன்று வைக்கின்றார். பூத கணங்கள் அங்கே இருந்து வந்து நம்ம பச்சை குத்திக்கிறோம்ல இலச்சினைன்னு பேரு, விடையும் நந்தி கொடியும் வந்து பூதகணங்கள் அப்பர் சுவாமிக்கு 2 தோள்களிலும் பதித்தது. அந்த திருப்பெண்ணாகடம் 125 சிவாலயங்களுக்கு நடந்தே தரிசனம் செய்தார். இதுல ஒரு 5-6 திருத்தலங்கள் ரொம்ப முக்கியமான திருத்தலங்கள். சுவாமி அப்பர் சுவாமிக்கு பெருமான் எந்தெந்த வகையில அருள் செய்தார் என்று ஒரு 5 திருத்தலம் முக்கியமான திருத்தலம். இந்த திருப்பெண்ணாகடம் திருத்தூங்கானை மாடம் என்று பெயர். இந்த ஊரில தான் நம்முடைய மெய்கண்டாருடைய தந்தையார் இவங்கெல்லாம் வசித்த இடம் இந்த திருப்பெண்ணாகடம். இதற்கு ஒரு 5-6 தலங்கள் சொல்றேன். நாவுக்கரசர் போய் வழிபட்ட தலங்கள். 2வது தலமாக திங்களூருக்கு வருகின்றார்.
திங்களூரிலே தான் அப்பூதி அடிகள் என்ற ஒருவர் வாழ்ந்து வருகின்றார். இப்ப சொல்லிக்கிறாங்க எல்லாரும், நான் அவருடைய ரசிகன், இவருடைய ரசிகன், அவருக்கு போது வைக்கிறது, அவருக்கு கட்டோட்டு வைக்கிறது, இந்த செயலுக்கு எல்லாம் முன்னோடியாக இங்கே இருந்தவர் அப்பூதி அடிகள். எல்லாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ கட்டோட்டு வச்சு பாலாபிஷேகம் பண்றாங்க, அவர் பேரை போட்டு ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல. ஆனா இதற்கு முன்பாகவே திருநாவுக்கரசரையே பார்த்திருக்க மாட்டார் இந்த அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசர் சாலை, ரோட்டுக்கு பேரு, திருநாவுக்கரசர் சோலை, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் குருகுலம், திருநாவுக்கரசர் இல்லம், வீட்டுக்கு பேரு திருநாவுக்கரசர் இல்லம், மகனுக்கு பெயர் திருநாவுக்கரசர், இரண்டாவது மகனுக்கு பெயர் திருநாவுக்கரசு 2, திருநாவுக்கரசு 3, இதே மாதிரி 2, 3 மகன்களுக்கெல்லாம் பேரு. பெண்ணா பிறந்தா திருநாவுக்கரசி, பசுமாட்டுக்கு பேர் திருநாவுக்கரசி. இப்படி நாயனாருடைய முகத்தை பார்க்காமலேயே அவருடைய தொண்டின் நெறியை பார்த்தே அவர் மீதே அன்பு கொண்டவர். இப்படிப்பட்ட இந்த பெருமானையும் சுவாமியையும் சிவபெருமானுடைய திருவருளினாலே இணைக்கின்றார்கள். திங்களூருக்கு நம்முடைய நாயனார் எழுந்தருளுகின்றார். வரும்பொழுது பார்த்த மாத்திரத்திலே எல்லா இடங்களிலுமே திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்று இந்த பெயரையே பார்க்கின்றார். அங்கே ஒருவரிடம் சென்று இப்பந்தலுக்கு இப்பெயரிட்டவன் யார் என கேட்கின்றார். நம்மளா இருந்தா என்ன கேட்போம்? இந்த பந்தலுக்கு ஏன் பேரை வச்சிருக்காங்க, யார் அது அப்படின்னு கேட்போம். சுவாமி கேட்டிருக்கார், இப்பந்தலுக்கு இப்பெயரிட்டவர் யார் என்று கேட்டவுடனே அப்பூதி அடிகள் இந்த ஊரிலே ஒரு பெரும் செல்வர், சிவபக்தியிலே பெரும் செல்வர், அடியார்களிடத்திலே அன்பு கொண்டவர், குறிப்பாக திருநாவுக்கரசு நாயனார் மேலே அதிக பக்தி உடையவர் என்று சொல்ல அவரை நான் உடனே பார்க்கணுமே. சுவாமிக்கு ஒரு 75-76 வயசு இருக்கும். அப்பூதி அடிகளை சந்திக்கின்றார். வீட்டுக்கு செல்லும் பொழுது அப்பூதி அடிகளுடைய மனைவி சுவாமியை வரவேற்கின்றார். ஏன்னா இவர் தான் திருநாவுக்கரசர்னு இவங்களுக்கு தெரியாது, ஆனா திருநாவுக்கரசருக்கு தெரியுதான் அப்பூதி அடிகள்னு. போய் பார்க்கிறார். ஐயா, இங்கே திருநாவுக்கரசர் என்று ஒருத்தன் பேர்லயே நிறைய தர்மசாலைகள் எல்லாம் ஸ்தாபனம் பண்ணிட்டீங்களே, அவன் யாரு என்று அங்கே கேட்கின்றார். உடனே அப்பூதி அடிகளுக்கு கோபம் வருகின்றது. அவருடைய பெருமைகள் எல்லாம் நீங்கள் அறிவீர்களா? பார்க்கும் பொழுது சிவவேடத்தில் சிவ அடியார்களாக இருக்கிறீர்களே, திருநாவுக்கரசரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கும் பொழுது, இறைவனால் அருள் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்ட அடிச்சிறியே நான் என்று சுவாமி இந்த இடத்திலே சொல்லும் பொழுது திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளும் ஒருவருக்கு ஒருவர் வணங்குகின்றார்கள். அது எப்படின்னா, நம்முடைய நெல் கதிர்கள் ஒன்றோடு ஒன்று விளைந்து சாய்ந்திருக்கும்ல, அது போல இருக்கிறது என்று இங்கே சேக்கிழார் நமக்கு கூறுவார். இது போன்று அவர்கள் இருவருமே இணைந்து திருநாவுக்கரசரை அவருடைய மனைவியார் வரவேற்று இல்லத்திலே விருந்துண்ண அமுதுண்ண அழைக்கின்றார்கள். அப்படி அமுதுள்ள இந்த பெருமான் தயார் நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகனான மூத்த திருநாவுக்கரசு, ஏன்னா சொல்லிட்டு இல்லை, திருநாவுக்கரசு 1, திருநாவுக்கரசு 2 இது மாதிரி பேர் வச்சிருப்பாரு தன்னுடைய மகன்களுக்கு. அதுல தன்னுடைய மகன், முதல் மகன், மூத்த மகனுக்கு பெயர் மூத்த திருநாவுக்கரசு. அவன் அழைச்சு, நாயனார் வந்திருக்கிறார், திருநாவுக்கரசு பெருமான் நம்மளுக்கு எல்லாமே அவர் தான், அவருக்கு உணவு பரிமாற வாழை இலை பறித்து வா என்று அனுப்புகின்றார். குடும்பத்துல நிறைய குழந்தைங்க. செய்தி, அடுத்த செய்தியை பாருங்க. தந்தை சொன்ன உடனே நம்ம குழந்தைங்க என்ன சொல்ல, அண்ணன் இருக்காள் அவன் அனுப்பு, தம்பி இருக்காள் அவன் போக மாட்டானா என்று சொல்லுகின்ற குழந்தைகள் இருக்கின்ற இந்த நேரத்திலே அன்னைக்கு நாயனாரோட குழந்தை சொல்றான், நல்ல தந்தை தான் ஏவ நான் இது செய்ய பெற்றேன். அப்ப நம்ம அம்மா ஒரு வேலை சொல்லி நம்ம பார்க்கலைன்னா நம்ம அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா இல்லைன்னு நம்ம சொல்றதா அர்த்தம். அந்த குழந்தை சொல்லுது பாருங்க, நல்ல தந்தை தாய் ஏவ நான் இது செய்யப்பட்டேன். எங்க அம்மா அப்பா நல்லவங்க, எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க, வராத சுவாமி வந்திருக்கார், அவருக்கு நான் எதை கொண்டு வர அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கே என்று அந்த குழந்தை ஒல்லையில் புக்க அங்கையில் அறம் ஒன்று தீண்டிற்று. அந்த குழந்தையாகப்பட்டது தோட்டத்துக்குள்ளே சென்று நுனியிலே இருக்கக்கூடிய அந்த குருத்து வாழை இலையை அறியும் பொழுது அரபு ஒன்று தீண்டி விட்டது. அதிலே உள்ள நாகம் ஒன்று அங்கே தீண்ட அந்த இலையை கொண்டு வந்து தாயிடம் கொடுத்து விட்டு அந்த மூத்த திருநாவுக்கரசாகப்பட்டவன் மயங்கி விழுகின்றான். அவன் மயங்கி விழுந்ததை கண்டு, இவனை நாம் இப்பொழுது வெளிப்படுத்தினால் சுவாமி நம்முடைய வீட்டிலே அமுது செய்ய மாட்டார் என்று பயந்த அந்த தம்பதியினர் ஒரு பாயிலை வைத்து மடித்து ஓரமாக வைத்து விட்டு இங்கே நாயனாருக்கு சமையல் செய்து உணவளிக்க தொடங்கி விட்டார்கள். இந்த காட்சியை பாருங்க. எங்கேயாவது தன்னுடைய மகன் இறந்து விட்டான், வந்திருக்கக்கூடிய ஒரு சிவனடியாருக்கு உணவு வைக்க முடியுமா என்று நாயனாருக்கு இலை போட்டு பரிமாற தொடங்கி விட்டார்கள். திருநாவுக்கரசர், எங்கே உங்களுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசு என்று கேட்க, இங்கு அவன் உங்களுக்கு உதவான் என்று நாயனார்
அப்பூதி அடிகளுடைய துணைவியார் கூற, மெய் விரித்து உரைக்க என்றார் நாயனார். இதற்கு ரெண்டு பொருள் சொல்லுவாங்க. மெய்க்குன்னா உண்மைன்னு அர்த்தம், உண்மையை சொல்லுங்க என்று ஒரு அர்த்தம். ரெண்டாவது, பாயினுள்ளே சுருட்டி வச்சிருக்கீங்க இல்ல, அதை விரிச்சு காட்டுங்கன்னு அர்த்தம். மெய் விரித்து உரைக்க அப்படி என்று நாவுக்கரசர் பெருமான் சொன்ன மாத்திரத்திலே இவர்கள் இருவருமே அழுது விட்டார்கள். பெருமானிடத்திலே அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த நிலையை காட்டும் பொழுது அந்த இடத்திலே நாவுக்கரசர் கலங்கி விடுகின்றார். உடனே அந்த குழந்தையை தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்தி திங்களூரிலே இருக்கக்கூடிய அந்த பெருமான் மீது விடம் தீர்த்த பதிகம் பாடுகின்றார். தமிழிலே அமைந்த அற்புதமான பதிகம். சிலந்தி, தேள், நட்டுவாக்கிளை இது போன்ற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஏற்பட்டு விட்டாலும் இந்த பதிகத்தை சொன்னால் பலன் உண்டு. அப்படி பலன் தரும் பதிகங்களில் இதுவும் ஒன்று. விடம் தீர்த்த பதிகம் நாவுக்கரசர் என்னாலே இதை பாடியிருப்பார். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்று என்னாலே இந்த பதிகம் பாடியிருப்பார். இதிலே மந்திர சொல்லாக குலாம் என்ற ஒரு சொல் இதிலே மந்திர சொல்லாக இருக்கும். 1 குலாம் அவர் சிந்தை உயர்வரை, 1 குலாம் உயரும் மதி சூடுவர், 1 குலாம் விடும் வெண்டலை கையது, 1 குலாம் அவர் ஊர்வது தானே. 1 குலாம் அவர் சிந்தை உயர்வரைன்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாய மலை 1, அவர் சூடக்கூடிய மதி 1, அவர் கையில இருக்கக்கூடிய பிரம்ம கமலம் அந்த திருவோடு 1, அந்த சுவாமி வரக்கூடிய மாடு, காளமாடு, எருது அதுவும் 1. இது போலவே இந்த பெருமானையும் அதிலே உள்ள இந்த எண்களையும் தொடர்பு படுத்தி 10 பாடல் பாடுவார். 10வது பாடலிலே ராவணனை இங்கே குறிப்பிடுவார். 10 குலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல், 10 குலாம் எகிறு நெறிந்து உக்கன, 10 குலாம் அவன் காயப்பட்டான் தலை, 10 குலாம் அடியார் செய்யதானே. 10 குலாம் எகிறு நெறிந்து உக்கனா ராவணனுடைய பல்லுலாம் சிதறிச்சான், ராவணனுடைய தலைகள் எல்லாம் காயப்பட்டுச்சான். 10 குலாம் அடியார்களுடைய செய்கைதானே. அடியார்கள் சுவாமியை 10 வகையில வழிபாடு செய்வார்கள். இப்படி எண்ணின் மூலமாகவே அமைந்த ஒரு அற்புத திருப்பதிகம். இந்த பதிகம் பாடிய உடனே இறந்து கிடந்த அந்த குழந்தை பெருமானுடைய திங்களூர் பெருமானுடைய திருவழியினாலே உயிர்ப்பித்து தந்த பெருமை அப்பர் சுவாமிக்கு உண்டு. அந்த குழந்தையை உயிர்ப்பித்து திங்களூரிலே அப்பூதி அடிகள் வீட்டிலே அனைவரும் மகிழ்ச்சியோடு உணவு உண்கின்றார்கள். இது திங்களூரிலே நடந்தது. இதையே நிலையிலே கொண்டு தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய மகனுக்கே பெருமான் நாவுக்கரசர் பெருமானால் ஏற்பட்ட அற்புதங்களாலே அவருடைய பெயரை சொல்லியே இங்கே அப்பூதியடிகள் மோட்சம் அடைஞ்சிட்டார். இவரும் 63 நாயன்மார்கள் 1. அப்பூதியடிகள் திங்களூரிலே வாழ்ந்தவர். சிவபெருமான் பெயரையே சொல்லாமலே திருநாவுக்கரசர் பெயரை சொல்லி திருநாவுக்கரசரையே வழிபாடு செய்து முக்தி அடைந்தார் என்பது அப்பூதியடிகளுடைய வரலாறு. அடுத்த வகையிலே திருநாவுக்கரசர் திருமறை காட்டிற்கே செல்கின்றார். மறைகள் எல்லாம் உடல் எடுத்து இறைவனை வழிபட்ட தலம் மறை காடல். அம்மாவுக்கு பேரு யாழை பழித்த மொழியம்மை. அந்த தலத்திலே வேதநாயகி. அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய கையிலே யாழ் இருக்கலாம். ஏன்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய திருமண கோலத்தில் அங்கே இருப்பார், நம்முடைய சோமசுந்தர பாண்டியன் மாதிரி. ஆக திருமறைக்காடர் அம்பாள் பேர் யாழை பழித்த முடியம்மை. இவள் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டால் கலைவாணியினுடைய யாழிலே இருக்கக்கூடிய அந்த இசை கம்மியாக தான் இருக்கும். அதனால அவள் யாழ் இல்லாமல் இருக்கா. இவளுக்கு பெயர் யாழை பழித்த மொழியம்மை. இன்னொரு ஊர்ல ஒரு அம்பாள் இருக்கா, கரும்படு சொல்லியம்மைன்னு பேர். கரும்பு போன்று இனிக்குமா அவளுடைய பேச்சை கேட்ட. திருப்புறம்பயத்திலே அம்பாளுக்கு பெயர். அந்த மாதிரி இங்கே வேதங்கள் எல்லாம் இருக்கு. யஜூர், சாமம், அதர்வனம் இந்த 4 வேதங்களும் உடல் எடுத்து இறைவனை வழிபட்ட தலம். அந்த திருத்தலத்திலே ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசும் இணைகின்றார்கள். நம்முடைய திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அந்த திருத்தலத்திற்கு செல்கின்றார்கள். செல்லும் பொழுது அந்த திருத்தலத்திற்கு நேராக செல்லக்கூடிய அந்த கதவு அடைத்து கொண்டிருக்கின்றது, மறை கதவு. ஆக அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்கள்கள், பக்தர்கள் எல்லாம் பிற வழியிலே சென்று பின்புறமாக சென்று இறைவனை வழிபாடு செய்கின்றார்கள். இது மிகவும் கொடுமை. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதை அறிந்த நாவுக்கரசர் இறைவனிடத்திலே வேண்டுகின்றார். அந்த இடத்திலே பதிகம் பாடுகின்றார். கதவை திறக்கவும் ஞானசம்பந்தர் அதை அடைக்கவும் பதிகம் பாடி அந்த திருக்கதவை பன்னினியர் மொழியாள் என்ற பதிகம் பாடி திறக்கின்றார். பின்பு ஞானசம்பந்தர் சதுரம் மறைத்தான் என்று பதிகம் பாடி அந்த திருக்கதவை அடைக்கின்றார்கள். இந்த நிகழ்வு எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஞானசம்பந்தரும்
திருநாவுக்கரசரும் அந்த திருக்கதவை திறந்தும் அடைத்தும் அந்த ஊர் மக்களுக்கு இறைவனை நேராக சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பனவற்றை அந்த இடத்திலே அவருக்கு உணர்த்துகின்றார்கள். அதன் மூலமாக திருமறை காட்டிலே உள்ள கதவு சீர் செய்யப்பட்டு விட்டது. அப்பர் சுவாமிகளுக்கு அன்று இரவே தன்னுடைய ஞானசம்பந்தர் திருநல்லூரிலே சிவபெருமானுடைய திருவடியை அப்பர் சுவாமிகளுக்கு தீட்சையாக வாங்கி தருவார். அதில் தான் நல்லூரிலே நாவுக்கரசர் திருவடி தீட்சை வாங்குவார். வாங்கி கொண்டு இருவரும் பிரிந்து வேற வேற பகுதிகளுக்கு செல்லுவார்கள். அப்பர் சுவாமி சிவபெருமானை கைலாயத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு மேலிட்டது. கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம். ஏன்னா 3ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டது. நம்முடைய தாயார் அம்மையார், காரைக்கால் அம்மையார், சிவபெருமானாலே அம்மை என அழைக்கப்பட்ட அந்த தாயாருக்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் திருக்கைலையை அடைய வேண்டும் என்று எண்ணம் அவருக்கு ஏற்பட திருக்கைலையை நோக்கி செல்கின்றார். அவ்வாறு அவர் செல்லும் பொழுதே பிரயாணிக்க முத்தி தரக்கூடிய திருத்தலமாகவும் வழிபட முத்தி தரும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய காலத்தி மலையை சென்றார். இறைவன் அங்கே வாயு ரூபமாக காலத்திநாதர் ஞான பூங்குதையாக அருள்பாலிக்கின்ற அந்த தலத்திலே செல்கின்றான். சென்று அந்த பெருமானை வியந்து பாடுகின்றார். சிவபெருமான் எங்கே இருக்கிறார் என்றால் அப்பர் சுவாமி அந்த திருக்காலத்தி தேவாரத்தில் பதில் சொல்றார். மனத்தகத்தான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் ஏழண்டத்துக்கு அப்பாலான் குணத்தகத்தான் அருங்கொன்றை போதின் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியில் உள்ளான் காலத்தியானவன் என்னுடைய கண்ணுளானே. காலத்தியானவன் என் கண்ணுளானே. சிவபெருமான் எங்கே இருக்காருன்னா அப்பர் சுவாமியுடைய கண்ணுக்குள்ள இருக்காருன்னு தன்னுடைய தேவாரத்தில் சொல்றார். அந்த பெருமானையும் பெருமாட்டியும் தரிசித்து விட்டு தன்னுடைய பயணத்தை, மிகவும் கடுமையான பயணம், இங்கே இருந்து கைலாய மலை வரை நடந்தே செல்ல வேண்டுமாக, அப்படி கடுமையான பயணத்தின் மூலமாக செல்கின்றார். ஓரளவுக்கு மேலே அவரால் நடக்க முடியவில்லை. மானசரோவர் என்று அழைக்கக்கூடிய அந்த பொய்கையை சுவாமி சேர்ந்தடைந்தார். அந்த பொய்கையிலே சிவபெருமான் ஒரு முனிவர் வேடம், ஒரு சித்தர் வேடம் கொண்டு உம்மால் கைலாய மலையை தரிசிக்க முடியாது, இந்த குளத்தில் நீ மூழ்கி எழு, கைலை காட்சியை நீ தரிசிப்பாய் என்று அவருக்கு கூற அப்பர் சுவாமியும் வந்தவருடைய பேச்சை கேட்டு அந்த திருக்குளத்தில் மூழ்கினார். மூழ்கி எழும் பொழுது நம்முடைய தஞ்சாவூருக்கு அருகிலே உள்ள திருவையாறிலே கைலாய காட்சி ஆடி மாதம் அமாவாசை அன்று. ஏன்னா மானசரோவரில் முழுகிறார். மூழ்கி திருவையாறிலே வந்து எந்திரிக்கிறார். பாடுறார். மாதரு பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாரி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் என்று சுவாமி பாடுகின்றார். திருவையாறிலே இவருக்காகத்தான் அந்த கைலாய காட்சியை சுவாமி இங்கே காட்டுகின்றார். காட்டினாலும் இங்கே நாவுக்கரசர் எதனால உயர்ந்தார் என்றால் நாவுக்கரசருடைய பணிவுதான் உயர்வு. என பணியுமாம் என்றும் பெருமை. பணிவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் இங்கே திருநாவுக்கரசர். இவர் கஷ்டப்பட்டு கைலைக்கு போறார். அங்கே சுவாமி மூலமாக திருவையாற்றிலே வந்து எழுந்து அந்த கைலாய காட்சியை பார்த்து ரசிக்கின்றார். அப்பொழுது இவருடைய பணிவை பாருங்க. மாதல் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி அடுத்த வரி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். ஏன்னா நான் முன்னாலே சொன்னேன், பூவும் நீரும் சுவாமிக்கு பண்றது மிகப்பெரிய புண்ணியம். நம்மளது உடலில் இருந்து உயிர் பிரியும் பொழுது எந்தவித துன்பமும் அனுபவிக்காமல் கூட்டிலிருந்து பறவை எவ்வாறு பறந்து செல்கிறதோ அதுபோல நம்முடைய உயிர் செல்லும். ஆக இந்த பணி பூவும் நீரும் கொண்டு அந்த திருவையாறிலே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் செல்கின்றார்கள். பணிவு. ஏன்னா கைலாய காட்சி இவருக்காக. ஆக இவர் தானே முதல்ல போய் தரிசிக்கணும். இல்லை, பூவோடும் நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். ஏன்னா பூவும் நீரும் கொண்டு போறாங்க, அவங்களுக்கு பின்னால்தான் நான் போவேன். தன்னுடைய பணிவாலே இங்கே உயர்ந்தவர் அப்பர் சுவாமிகள். பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல். ஏன்னா இங்கிருந்து கைலாய மலைக்கு போகும் பொழுது அவர் உடலிலே எவ்வளவு மாற்றம் இருக்கும். ஆக அங்கிருந்து இங்க வரும்பொழுது எந்த மாற்றமே இல்லை. யாதும் சுவடுபடாமல், எந்த ஒரு காலடியும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவரது பாதம் கண்டறியாதன கண்டேன். விலங்குகளும் தன்னுடைய இணையான பெண் பறவைகளுடன் இணைந்து வருவதாக இந்த பாட்டை அமைப்பார். பேடை குயிலோடு ஆடி இணைந்து வருவன கண்டேன். இது போல உயிரினங்கள் எல்லாம் தன்னுடைய இணையாக இருக்கக்கூடிய இந்த விலங்குகளோடு இணைந்து வரக்கூடிய அந்த அற்புத காட்சியை அங்கே திருவையாறிலே
நம்முடைய சிவபெருமானாகப்பட்டவர் நாவுக்கரசருக்கு வழங்குவார். அதனாலே திருவையாருக்கு பூலோக கைலாயம் என்று பெயர். நம்முடைய மதுரைக்கு பூலோக சிவலோகம் என்றே பெயர். பரகுண பாண்டியனுக்காக சுவாமி சிவலோகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஆக மதுரையிலே சோமசுந்தர பெருமான் தன்னுடைய கருவறையிலேயே அவருக்கு சிவலோக தரிசனத்தை காட்டுவாராக. பூலோகத்திலே சிவலோகத்தை காட்டியதால் இந்த மதுரையும் பதிக்கு பூலோக சிவலோகம் என்று பெயர். திருவையாறிலே கைலாய காட்சியை காட்டியதால் பூலோக கைலாயம் என்று தென்னிந்திய தென்பகுதியிலே நிறைய இடத்தை சொல்லுவாங்க கைலாயம் என்று. ஆக அந்த வகையிலே சிறப்பு வாய்ந்த தலமாக திருவையாறு விளங்குகின்றது. அடுத்தபடியாக மதுரைக்கு நாவுக்கரசர் வருகின்றார். ஏன்னா ஞானசம்பந்தர் மதுரையிலே சமன் சமயத்தை ஒழித்து திருநீறு பரப்புகின்றார் என்று சேக்கிழாருடைய வாக்கிலே நிறைய நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒரு 10 இடம் 12 இடத்திற்கு மேல தமிழ்நாடுன்றது நம்ம மதுரை தான், நம்ம பாண்டி நாடு தான் தமிழ்நாடு. ஏன்னா இப்போ சொல்லிக்கிறோம் யாரோ பேர் வச்சான் தமிழ்நாடுன்னு கிடையாது. 12ஆம் நூற்றாண்டிலே தமிழ்நாடு என்ற மதுரை தான். யார்கிட்ட வேணாலும் போய் பேசுங்க, நம்முடைய அடியார்கள் எல்லாம் பேச வேண்டும். நம்மளுடைய வரலாற்றை மறைக்கின்றார்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் வரலாறை மறைக்கின்றாங்க. தமிழ்நாடுன்னு தான் மதுரைக்கு தான் பெயர். 12 இடத்திலே சேக்கிழார் கூறுகின்றார். ஆக தமிழ்நாட்டிலே நம்முடைய பாண்டி நாடு தான் தமிழ்நாடு. தமிழ் பிறந்தது மதுரை. சிவபெருமான் தமிழ் சங்க புலவர்களாக இருந்த ஊர் மதுரை. முருகப்பெருமான் தமிழ் சங்க புலவராக இருந்த ஊர் மதுரை. ஆக இந்த மதுரையில இந்த தமிழ்நாட்டில ஞானசம்பந்தர் கூன்பாண்டியனையும் மங்கையர்க்கரசியாரையும் அவருடைய சொக்கநாத பெருமானுடைய அருளினாலே பாண்டி நாட்டிலே இருந்த சமண சமயத்தை எல்லாம் ஒழித்து சைவத்தை நிலைபெற செய்த பெருமையை திருநாவுக்கரசர் அறிகின்றார். அறிந்தவுடனே மதுரையை மதிக்கு வர வேண்டும் என்று எண்ணி திருப்பத்தூர் வழியாக மதுரையிலே அங்கே இருக்கக்கூடிய பெருமானையும் பெருமாட்டியையும் அவர் தரிசிக்கின்றார். சொக்கநாதரை பார்த்த உடனே ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகிற்கெல்லாம் பெருமருந்தாய் நின்றாய் பேரமுதின் சுவையாய் கருமருந்து ஆகி நின்றாய். அடுத்தவரி ரொம்ப முக்கியம். ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா ஆளவாயில் அப்பனை அருள் செய்யாயே என்று வேண்டுகின்றார். நம்மளை எல்லாம் துரத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்மம் ஆணவம் இந்த மலங்களான வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும். ஆளும் வினைகளை எல்லாம் நம்மளை எல்லாம் துரத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வினைகளை எல்லாம் நீக்குபவனாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் நம்முடைய மதுரையிலே இருக்க சொக்கநாத பெருமான், இங்கே இருக்கக்கூடிய பூரணநாத பெருமான், இவர்களை எல்லாம் வணங்கினால் நம்மளுடைய வினைகள் பாவங்கள் எல்லாமே நீங்கும் என்பது இதனுடைய கருத்தாக கொண்டு ஆக இந்த பெருமானுடைய திருவருளையை போற்றி இவர்களிடத்திலே இந்த பெருமானிடத்திலே அன்பு செய்யுங்கள். வேற ஒண்ணுமே செய்வேனா. சுவாமி இடத்துல நீங்க அன்பு வச்சீங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்ததற்கு வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி வருகின்றேன். என்னையும் ஒருவனாக்கி இருந்தவர்கள் சென்னையில் வைத்த சேவனாக